மேட்ரிக்ஸ் இது எப்படி ஆட் பண்றாங்க அப்படிங்கிற ஐடியா தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. சப்போஸ் 2 டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மாட் 2 மாட் 2 தெரியும் Z2 எலிமெண்ட் Z2 எலிமெண்ட்ங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் 0, 1ங்கிறது தான் தெரியணும் வித் ஆபரேட்டர் அடிஷன் தாங்க. அப்போ Z2, அடிஷன் ஆபரேட்டர் 2. அப்போ இது ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்புன்னு தெரியும். அதனால தான் வந்து இந்த கன்சிடர் இதை பண்ணி சொல்லிக்கிறாங்க. லெட் அஸ் டேக் D ஈக்குவல் டு Dij அண்ட் E ஈக்குவல் டு Eij ரெண்டுமே சேம் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ரெண்டுக்குமே சேம் மேட்ரிக்ஸ் ஆர்டராக இருந்தால் தான் ஆர்டர் வந்து சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஓகே பூலியன் மேட்ரிக்ஸ் என்னது கன்சிஸ்ட் ஆஃப் 0 and 1 மட்டும் இருக்கிறது தான் சரிங்களா. பூலியன் மேட்ரிக்ஸ் ஒன்று இல்லை 0 and 1 மட்டும் இன்வால்வ் ஆகுது M/M மேட்ரிக்ஸில் இருக்கும். தட் இஸ் கால்ட் பூலியன் மேட்ரிக்ஸ். We denote the mod to sum is direct sum. இப்படி போட்டாங்கன்னா இதுக்கு பேர் அடிஷன், இதுக்கு வந்து டைரக்ட் சம். இப்படி ப்ளஸ் போட்டு இப்படி போட்டால் டைரக்ட் சம். அதே மல்டிப்ளிகேஷன் போட்டு இப்படி போட்டாவோ இல்லை டாட் போட்டு இப்படி போட்டாவோ டைரக்ட் ப்ராடக்ட் ஆகும். இப்போ அந்த நோட்டேஷன் வந்து D direct sum to E as M/N. அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஈங்கிறோட ஆர்டர் என்னது ஆர்டர் ஆஃப் ஈயும் M/N அண்டு ஆர்டர் ஆஃப் டியும் என்னது M/N. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் இ டைரக்ட் சம் டு இ இதனோட வேல்யூ என்ன தான் வருங்கிறாங்க M/N தான் வருங்கிறாங்க. அதாங்க சொல்லிக்கிறாங்க. தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் M/N. இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது மேட்ரிக்ஸ் ஆல்சோ M/N. ஸோ அதை இங்கே டெஃபினேஷனாக சொல்லிக்கிறாங்க. அதை வந்து வேர்டாக இருக்கிறத வந்து இங்கே வந்து மேத்தமெட்டிக்கல் மீனிங்கில் அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியாமா எல்லாம் டவுட் இருக்குங்களா? இப்போ அடிஷன் எப்படி பண்றது மல்டிப்ளிகேஷன் எப்படி ஓகே இப்போ அடிஷன் எப்படி பண்றது மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றது இங்க டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நார்மலா வந்து கோட் வேர்ட்ஸ்லேயே பார்த்துறோம். ஆல்ரெடி நம்ம கோட்ஸ்லேயே பார்த்துறோம். கோட்ஸ்ல என்ன சொல்றாங்க 1 + 1 வந்தா 0 கோடு 0 + 1 இல்லை 0 + 0 இல்லை 1 + 0 வந்தா அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னவோ அதை நீங்க எழுதிக்கிங்க சரிங்களா. அதுதான் இங்க அப்ளை பண்ணிக்கிறாங்க. இப்போ பாருங்க 1 + 1 2 2னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா 0ன்னு போட்டுருவோம். அடுத்தது 0 + 1 0 1 + 0 சரி இங்க என்னது 1 இருக்குது இங்க 0 இருக்குதா அப்போ வந்து இது என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். அடுத்தது 0 + 1 0 + 1ங்கிறது என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். 0 + 1ங்கிறது என்ன கிடைக்கும் அப்போ ரெண்டுமே 1 தான் கிடைக்கும் சரிங்களா. இது 1 தான் கிடைக்கும் இது 1 தான் கிடைக்கும். அப்போ மேலே 1 போட்டுருங்க. ஸோ அடுத்து என்ன கிடைக்குது 0 + 1 0 + 1 வந்து 1 1 + 1 வந்து 2 வரும் 2னா 0 1 + 0 1 + 0 வந்து 1 0 + 1 வந்து 0 + 1 வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் 1 + 0 1 0 + 1 1 0 + 1 1 1 + 1 வருது 1 + 1 ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு 0 தெரியும் அதுதான் 0 இருக்கு. சரி ஓகே இது வந்து நம்மளுடைய டைரக்ட் சம்மோட இது இது மல்டிப்ளிகேஷன் ஸ்டார் வந்து டைரக்ட் ப்ராடக்ட். இது எப்படி மல்டிப்ளை பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. அதாவது ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ என்ன நடக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு 1 × 1 1 1 × 1 1 0 × 0 0 அடுத்த வேட் 1 × 0 0 1 × 1 1 0 × 1 0. So next 0 × 1 0 1 × 1 1 0 × 0 0 அடுத்து கீழே மாற்றி போட்டுக்கணும் இது 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 அங்கே இதை எடுத்து போட்டோம் ஓகே 0 × 0 0 × 1 0 1 × 1 1 1 × 0 கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து 0 × 0 0 1 × 1 1 1 × 1 1. அப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண என்ன கிடைக்கும் 2ன்னு ஒரு இடத்துல 0 ஆட்டோமேட்டிக் அப்ளை பண்ணணும். அப்போ என்னாச்சு 1 + 1 2 2னா 0 இது வந்து 1 இது எகெயின் 1 இங்கே என்ன கிடைக்குது 2 வருது 2 வந்தால் 1 2 வந்தால் 0 2 வந்தால் 0. ஸோ அவ்வளோதான் இது நார்மல் மல்டிப்ளிகேஷனோட ஐடியா. நார்மல் நம்மளுடைய பிட்ஸோட கான்செப்ட் படி மாடலோ 2 வச்சுட்டு நார்மலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுற ஐடியா.